குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அழுகணி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 27வது பாடலும் அதற்கான விளக்கமும் பார்க்க போகிறோம். அஞ்சாத கள்ளனடி ஆறுமற்ற பாவியடி நெஞ்சார பொய் சொல்லும் நேயமில்லா நிட்டூரன் கஞ்சா வெறியனடி கைசேதமாகும் முன்னே அஞ்சாதே என்று சொல்லி என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ. இதுதாங்க அந்த பாடல். நான் பாதகங்களுக்கு அஞ்சாத கள்ளன், யாரையும் இரக்கத்தோடு பார்க்காத, பாவத்துக்கு அஞ்சாதவன், பாவி, மனந்துணிந்து பொய் சொல்லக்கூடியவன், நெஞ்சில் ஈரமில்லாதவன், கஞ்சா வெறியன், நான் சேதமாவதற்கு முன்னால் அஞ்சாதே என்று என்னை ஆளக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. இது மேலோட்டமான பொருள். உட்பொருள் விளக்கம் என்னன்னு பார்க்கலாமா? இந்த பாடல்ல மனிதனிடம் உள்ள கீழான குணங்களை சுட்டி காட்டுறாரு. மனிதன் ஆசை காரணமாகவும் தேவைகள் காரணமாகவும் சுயநலம், பொய், களவு, பாப காரியங்கள், மனித தன்மையற்ற செயல்கள் இவற்றையெல்லாம் செய்து விடுகிறான். இதனால் அவனது வீடும் சமுதாயமும் நாடும் பாதிக்கப்படுகின்ற இரங்கத்தக்க அவலம் அவனுக்கு விளங்கினாலும் மன தூய்மையோ மன சிம்மையோ இல்லாத காரணத்தால் நேர இருக்கின்ற பழிப்பாவங்களுக்கு மனிதன் அஞ்சுவதில்லை. மனித வர்க்கத்துக்கு இப்பாவங்களால் நேருகின்ற துயரங்களை இப்படி சுட்டி காட்டியிருக்காரு. யோக நெறிகளால் மனிதனின் மனமும் புலன்களும் தூய்மை பெறும் அப்படின்னு புரியறதுக்காகத்தான் அஞ்சாதே என்று சொல்லி ஆண்டிருந்தால் ஆகாதோ அப்படின்னு கேட்கிறாரு. இந்த ஆண்டிருந்தால் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் ஆழம் இருக்க, மனிதனை தீய நெறிகளிலிருந்து மீட்டு அவனை நல்ல இயல்புகள் உடையவனாக மாற்றுகின்ற ஆற்றல் யோக நெறிகளுக்கு மட்டுமே உண்டு அப்படிங்கிறத இதுல தெளிவா சொல்லி இருக்காருங்க. அதே சமயம் யோகி எதற்கும் அஞ்சாமல் காடுகளிலும் மலை குகைகளிலும் தனித்து யோக சாதகம் செய்கிறாரு. சொந்த பந்தங்களும் பற்று பாசங்களும் மாயைகள் அப்படின்னு வெறுத்து ஒதுக்கி ஞானத்திலே கண்ணாக வாழ்கிறார். ஆகவே அஞ்சாத கள்ளனடி ஆறுமற்ற பாவியடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகமும் உலகில் உள்ள பொருள்களும் சொந்த பந்தங்களான உறவுகளும் நட்பும் கண்கூடாக தெரிகின்ற போதே அவையெல்லாம் நிலையற்றவை என்ற காரணத்தால் இருப்பதே இல்லையென்று சொல்றதுனால நெஞ்சார பொய் சொல்லும் நேயமில்லா நிட்டூரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புலன்களின் இயக்கங்களை கடந்து மனதின் அலைகளை ஒடுக்கி மனதையும் கடந்து தியானத்தில் மயங்கி திளைப்பதால் கஞ்சா வெறியன் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு கடைபிடியோடு யோகத்தை பழகி வந்தாலும் மரணம் வருவதற்கு முன்னால் தன் சாதகங்கள் பயனளித்து முக்தி கிட்டாதா அப்படின்னு கலங்குறாரு. ஆகவே கைசேதம் ஆகும் முன்னே அஞ்சாதே என்று சொல்லி ஆண்டிருந்தால் ஆகாதோ அப்படின்னு கேட்கிறாரு. மனிதன் இன்பத்தை விரும்பி வாழ்கிறான். இந்த இன்பம் சிற்றின்பம் பேரின்பம் என்று வகை செய்யப்படுகிறது. சிற்றின்பம் உலகில் சுகபோகங்களை பற்றியது. இதனால் அமைதியோ நிறைவோ அடைந்தவன் எவனும் இல்லை. முடிவில்லாமல் மாயைக்குள் இழுத்து செல்வதுதான் இதனுடைய இயல்பு. பேரின்பமோ இறுதியானது, ஜீவனுக்கு சாந்தியை தரக்கூடியது. ஆகவே அழுகணி சித்தர் கைசேதம் ஆகும் முன்னே என்னை ஆள வேண்டும் அப்படின்னு நெகிழ்ந்து புலம்பியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 28வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.